Hello students, போன வீடியோல derivatives ஓட formulas ஓட definitions பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம examples பார்ப்போம். First example, that is sixth example. Limits example வந்துட்டு fifth example, 5 examples limitல இருக்கு. இப்போ 6ல இருந்து derivatives ஓட example இருக்கு. Example 6 பாருங்க. Find the derivative of the function f of x is equal to 2x square plus 3x minus 2x square plus 3x minus 5 at x is equal to minus 1. அதாவது நம்ம இந்த ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவோட அதாவது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டால் என்ன வரும், என்ன டெரிவேட்டிவோட ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பாருங்க. ஆல்சோ ப்ரூவ் தட் f dash of 0 plus 3 into f dash of minus 1 is equal to 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவ் இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளோட ஃபார்முலா பார்க்கலாம். நம்ம போன வீடியோவில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளோட ஃபார்முலா நம்ம பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளோட ஃபார்முலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபிளோட ஃபார்முலா என்னன்னா f dash of x, அதாவது f of x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், f of x at x is equal to -1. so x is equal to -1 இங்க x க்கு பதிலா நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so f dash of -1 equal to limit h tends to 0 f of x க்கு பதிலா -1. so -1 plus h minus f of -1 divided by h. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இப்போ -1 போட்டோன்னே ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனையும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா இந்த ஈக்குவேஷனை நம்ம we should compare. ஓகேவா? ஸோ 2x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். லிமிட் h tends to 0 2 into, அதாவது 2 எப்படி வந்துச்சு, இங்க பாருங்க இங்க 2 இருக்கா, அதே மாதிரி நான் இங்க 2 போட்டிருக்கேன். 2 into -1 plus h whole square, அதே தான் இந்த -1 plus h இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு x ஓட வேல்யூ நம்ம -1 plus h ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் x ஓட வேல்யூ நான் -1 plus h ஆ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 into -1 plus h whole square plus 3 into -1 plus h minus 1. கரெக்டா? சாரி, இங்க -5 வரும். கரெக்டா? -5. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் இது வந்துட்டு x is equal to -1 plus h இருக்கும் போது இதோட நான் கம்பேர் பண்ணுவேன் இந்த ஈக்குவேஷனோட. ஸோ எனக்கு இந்த மாதிரி வரும். மைனஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா 2 into இங்க என்ன இருக்கு, எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்குமா, -1 இருக்கு கண்ணா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக -1 செகண்ட் பார்ட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ லிசன், 2 into -1 whole square, so -1 x க்கு பதிலாக -1 whole square plus 3 into -1 minus 5. கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த சால்விங்லாம் ஈஸி தான். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு வரது. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப், லிமிட் h tends to 0. லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2h square minus h divided by h அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, எனக்கு இந்த h இருக்கக்கூடாது, அப்போதானே நான் இந்த லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும், இல்லைனா அன்டிஃபைன்டு வரும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டரில் h காமனாக எடுத்துக்கிறேன். லிமிட் h tends to 0 h into h காமனாக எடுத்துட்டேன்னா என்ன வரும், இங்கே ஒரு h கட் ஆகிடும். கரெக்டா? ஸோ 2h மைனஸ் இங்கே h இருக்காது, ஸோ 1 வந்துடும். ஸோ 2h minus 1. this h and this h got cancelled. இப்போ நான் h value 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா 2 into 0 minus 1, that is -1. கரெக்டா? ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, ஸோ f dash of -1ல என்ன வந்திருக்கு எனக்கு ஆன்சர் -1 வந்திருக்கு. கரெக்டா? f dash of -1ல இப்போ f dash of 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன வரலான்னு பார்க்கலாமா. லிமிட் h tends to 0 f of, அதே ஃபார்முலா தான், இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலால நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா f dash of 0 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0 plus h minus f of 0 divided by h. now limit h tends to 0. இதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நம்ம
இதோட கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேரிங் தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ கம்பேர் பண்ணும்போது first x ஓட வேல்யூ 0 plus h. So 0 plus h whole square plus 3 into 0 plus h minus 5 minus next part of x value ல என்ன இருக்கு next x value 0 இருக்கு. So 2 into இங்க 0 plus h பதிலா நான் இங்க 0 ன்னு போடணும். ஓகேவா? So 2 into 0 whole square plus 3 into 0 minus 5. This will be 0, this will be 0, this will be minus 5. So at last I will get the answer as limit h tends to 0 2h square plus 3h divided by h. இப்பயும் நான் h value நான் 0 ன்னு substitute பண்ணனா undefined வரும். So what can I do now? So numeratorல நான் h காமனா எடுக்கிறேன். கரெக்ட்டா? So h காமனா எடுத்தனா h into இந்த ஒரு h வெளிய போய்டும். h into 2h plus 3 into இந்த ஒரு h வெளிய வந்துரும். So 3 into 1. So h into 2h plus 3 divided by h. கரெக்ட்டா? இந்த h இந்த h cancel ஆயிடும். இப்போ நான் h 0 ன்னு substitute பண்ணலாமா? So 2 into 0 plus 3 which will be 3. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா last part prove that f dash of 0 plus 3 into f dash of minus 1 equal to 0. கரெக்ட்டா? prove பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. f dash of 0 and answer வந்துச்சு 3 plus 3 into f dash of minus 1 and answer வந்துச்சு minus 1 வந்துச்சு. So 3 into minus 1. 3 into minus 1 will be 3 which is equal to 0. ஓகேவா? prove ஆயிடுச்சா? correct. okay. next videoல 7th and 8th question பார்ப்போம்.